friends. Hi friends. Hi friends. இன்னைக்கு வந்து சாட்டர்டே vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து என்னெல்லாம் சமைக்கிறோம், என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இந்த vlog. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். என்னெல்லாம் பண்றோம் இன்னைக்குன்றதை பார்க்கலாம். ஒன்று போதுங்களா? போதும். வேறு வெங்காயத்தால் இருக்குது. வேறு என்ன இருக்குது? கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை. முளைக்கீரை கடையை முளைக்கீரை வந்து முள்ளங்கி இருக்காதுல்ல, அதான் அதுதான் சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் எவ்வளோ? எவ்வளோமா? இது வருமா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து முளைக்கீரை வந்து நான் வந்து பருப்பு போடாமல் வெறும் புளி போட்டு கடைய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் போடுறோன்னு பார்க்கலாம். ஆனியன் வேணும். கடவுளே, இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு போடாமல் வந்து முளைக்கீரை இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புளி போட்டு நான் இதெல்லாம் போட்டு கடைஞ்சிருவேன். என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். தக்காளி ஒரு 2 பழம், அப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நம்ம போட போகிறோம். கத்திரிக்காய், ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா, சின்னதாக தான் இருக்குது, பூண்டு கொஞ்சம். இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டோம்னா வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு விசில், ரொம்ப நேரம் வந்து நம்ம பருப்பு போட்டோம்னா வந்து மைக்கு சுற்றிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பருப்பு போட்டோம்னா ஒரு 2-3 விசில் எடுக்கலாம். இது ஒரு கீரை தான்றதுனால வந்து ஒரே விசில் போதும். அதில் வந்து ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒன்று செய்வீங்களாம். இன்னைக்கு சாட்டர்டே தானே, ஃப்ரீ தானே, அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடுப்பீங்க. நான் வேலை இருக்குது. இன்னொரு கீரை ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப ரேராக வாங்குவோன்னு. அதை வந்து எடுத்துகிட்டு வரேன். அது என்னன்னு காட்டுறேன். அது வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். வெளியே வந்து கீரைலாம் ஒவ்வொரு கீரையாக, முளைக்கீரை, சிறுகீரை, அப்புறமா வந்து அரைக்கீரை, பாலாக்கீரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி கீரை. நாங்கள் முள்ளங்கி கீரை அது வரையும் கம்முன்னு உட்காந்துருந்தேன். கீரையா அப்படின்னுட்டு, முள்ளங்கி கீரையா ஓடு சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அச்சுச்சோ வாங்கின்னு வந்துடலான்னு ஒன்று. அதுக்கப்புறமா முள்ளங்கி கீரை தான் முதல்ல வாங்கினேன். சரி, கீரை கடைஞ்சி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது செய்ய முடியாதுன்றதுனால வந்து முளைக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டேன். முளைக்கீரை சாப்பாடு வச்சாச்சு, ரசம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பொரியல் பண்ணோம். என்னன்னு ஒன்றும் ஐடியா வரல. இப்போ வந்து நம்ம வந்து முள்ளங்கி கீரை நான் க்ளீன் பண்ணோன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடுப்பீங்களாம். இந்த மாதிரி வந்து கேமரா முன்னாடி அப்பப்போ வேலை வாங்குறது நல்லா தான் இருக்குது எனக்கு. அவமாடு கம்மு நாங்கள் உட்காந்துன்னு ஏதாவது லேப்டாப் நோண்டிட்டு இருப்பார். இப்போ பாருங்க, வீடியோக்குள்ளே வாங்க பழகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேலை வாங்குறது சாப்பையாக இருக்குது. அப்படியே ஐயோ வேற வழி இல்லையே, பார்க்குறாங்களே அப்படின்ட்டு சரி டன் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை கைஸ், பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ணுறது இதுக்கு கேமரா தான்லாம் இல்லை. எப்பயாவது வந்து காலையில் வந்து அந்த சண்டே, மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து கம்முன்னு நான் கொஞ்சம் படுத்துகிட்டே இருப்பேன்.
எல்லாருமே ஏஞ்சிருவோம் ஆக்சுவலாக. ஆனால் வந்து கம்முன்னு உருண்டுட்ருப்போம். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரின்னு தெரியல. நாங்கள் அப்படி தான் சண்டேனா வந்து முழிச்சிக்கிட்டாலும் வந்து கட்டிலே எல்லோரும் உருண்டு விளையாடிட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது கௌசியப்பா போய் அழகாக டீ போட்டு எங்களுக்கு எடுத்துன்னு வருவார். உண்மைதான், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்குவோம். அது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் விளையாடிட்டுருப்போம். இவர் சரி டீ குடிங்க அப்படின்னு ஐ ஜாலி அப்படின்னு நாங்கள் குடிப்போம். அதெல்லாம் வந்து நடக்கும், எல்லார் வீட்லேயும் நடக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர். எங்களை மாதிரி உளருவாங்க, கொஞ்சம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வந்து நான் கீரை எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கொஞ்சமாக நீங்கள் பால் ஊற்றி வைங்க, அதை வந்துடுறேன். இது என்னங்க பண்ணுறது? இது அப்படியே கட் பண்ணி போடுறதா? வேரெல்லாம் இருக்குமா? இப்படி கட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கட் பண்ணிடலாமா? இது வந்து நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தாள் மாதிரி வெங்காயத்தாள் கூட இருந்துச்சு அந்த அம்மாக்கிட்ட. நானும் நினச்சேன் மாமலாம் வந்து நான் எப்படி வாங்கியிருக்கிறேன்னா வந்து முள்ளங்கி பெருசு பெருசாக இருக்கும், அதை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிவிடுவோம், கீரை எடுத்துக்குவேன். இது இருக்கும், என்னடா இது முள்ளங்கியை காணுமே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அம்மா வந்துட்டு கீரைக்காக மட்டுமே இந்த மாதிரி சீக்கிரம் எடுத்துருவாங்களாம். இந்த மாதிரி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்குகிறோம்லாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பேபி முள்ளங்கி. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, உள்ளே எடுத்துன்னு வந்தா பேபி முள்ளங்கியா அப்படின்ட்டு. பேபி முள்ளங்கி கான்செப்ட் கிடையாதுங்க. இது வந்து கீரை மட்டும்தான். கீரைக்காக கீரை வளையிற வரையும், கீரை வந்து வளர்ச்சி வர வரையும் வச்சுருந்து பிடிங்க. ஏங்க கீரை வளரும் போதே இது பெருசாயிடாதா? அப்புறம் தான் வளரும் போலல்ல. இதில் வேறுலாம் வேறு இருக்குது. இப்படி லேசாக சீவனா இருக்கிறதே இத்தினூண்டு இருக்குது. இது சீவல் போட்டோம்னா மொத்தம் போயிடுமே. என்ன பண்ணுறது? இப்படி லைட்டாக பண்ணிக்கலாமா? ஆமாம் பண்ணிக்கலாம். அதான் வருது. ஆனால் வந்து தோல் சீவரத்தில் பண்ணோம்னா கீரி மொத்தமாக எடுத்துன்னு வந்துடும் கிழங்கே. நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த வர ஐயோ கீழே விட்டாச்சு. நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஏன் விடுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? ஒரு வேளை பொறுப்பு கொடுத்தா பொறுப்பா நான் தகணும். கொஞ்சம் அப்படியே பழுத்ததெல்லாம் எடுத்து போட்டு இங்கேயும் ஒரு கிள்ளிட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். க்ளீன் ஆயிடுது. அதான் வந்துடுது. நல்லா தான் இருக்குதுயா, சாஃப்டாக இருக்குது முள்ளங்கி தொடுறதுக்கு. இதை வந்து அப்படியே வந்து என்னங்க ஓட்டையாக இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படிங்க பண்ணுறது? இந்த மீன் கழுவுற மாதிரிலாம் இருக்குது. பொறுமையாக இப்படி பண்ணிவிட்டு ஐ பாருங்க அழகாக வெள்ளையாக வந்துடுது. பண்ணா கம்மண்டு தான் இருங்களேன். சூப்பர். ஆமாம் அழகாகுது. வாழை மீனுக்கு மேலுங்க மீனுக்கு மீன் இல்லைடா, மீன் மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்படி பண்ணிட்டு அது ஒரு மாதிரி வெள்ளையாக வர்றது. டீயும் ரெடி ஆயிடுச்சு. கீழே ஊற்றி தொடச்சாச்சா? தொடச்சிட்டாரு. எதுக்கு பாட்டு வாங்குவானே, நம்ம தொடச்சிடலாம். தொடச்சாச்சு. இங்கே ரிசல்ட் கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர். கௌசி பாப்பா நல்லா தான் போடுவார், ஆனால் எப்பயாவது தான் போடுவார். ஓகே, நம்ம நிம்மதியாக பொறுமையாக குடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து அழகாக வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா வந்து அலசியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அழகாக சீவி விட்டுட்டேன். சூப்பராக பளபளன்னு ப்ரஷ் பண்ணி
கீரை பல்லு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரஷ் பண்ண பல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ப்ரஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு கீரையே. சூப்பராக பளபளன்னு இருக்குது. நல்லா வந்து 3 முறை நல்லா தண்ணி விட்டு அலசியம் ஆச்சு. இதை வந்து இப்படி கட் பண்ணி செய்யணுமான்னு கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கீரை மட்டும் சமைச்சிருக்கிறேன். குட்டி குட்டி முள்ளைங்க அதிலே போடணுமான்னு தெரியல. போட்டு வைப்போம். இது என்ன பண்ணுறது, சாம்பார் வைக்க முடியாதுல்ல, அதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். வெங்காயத்தாள் மாதிரி தான். இப்படி தான் கட் பண்ணதாக இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைடா. நம்ம இந்த முள்ளங்கியோட அந்த கீரை கடுக்கு ரொம்ப நாள் ஆச்சு முள்ளங்கி கீரை சாப்பிட்டு. ஆமாம், போன முறையே வந்து மார்க்கெட்டில் அங்கே பார்த்தோம் சந்தையில். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி முள்ளங்கி வாங்கிட்டதுனால வந்து இது வாங்கலை. வெங்காயத்தாள் கட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3 முறை நல்லா அலசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 4வது தண்ணி. நிறைய மருந்துங்க அடிக்கிறாங்க செய்கிறாங்கன்றதுனால வந்து வெஜிடபிளே சேஃப்டி இல்லைன்ற மாதிரிலாம் தோணுது ஒரு சில டைமில் நமக்கு. அதுக்காக தான் நாங்கள் இங்கேயே வெஜிடபிள் கல்டிவேட் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா தான் திட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பேச்சு எடுத்தாலே போய் வேலையை பாருங்க, வேற ஏதாவது ஆரம்பிச்சிடாதீங்க, வேணா திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க. ஏதோ போனா போதுன்னு 2 செடி வாங்கி கொடுத்துட்டா அது என்ன திரும்ப அதே அப்படின்னு இருக்கிறாரு. எது இல்லை வெஜிடபிள்லாம் கொஞ்சம் போடலாமாங்க அப்படின்னாலே முறைக்கிறாரு. இதோட அப்படியே அந்த 4 மரம் அது மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஒன்ஸ் இங்கே வந்து நம்ம சேர்ந்துட்டோம்னா அதுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, கீழெல்லாம் கூட நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்ம இங்கே வந்து சேர வரையும் எதுவும் வேணான்னு இருக்கிறாரு. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் மனசு கேட்கல. எனக்கு 4 நாள் கம்மன் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு தான் வந்து ஆசை கிளப்புதே, அம்மா இதை போட்டால் நல்லா இருக்கும், அது ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. என்னை வந்து இதில் வந்து ஆசையை தூண்டுறதே வந்து கௌசி தான். நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக எதுவும் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் அங்கே அவருடைய வத்தி குச்சி கீழே இருந்தது, வத்தி குச்சி கொஞ்சமா நெருப்பு போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அங்க பத்திச்சுன்னா அப்பா சரி பரவாயில்ல என்ன பண்றது எப்படி விட்டுருவாங்கள. சண்டைதான் வரும். அவரு ஒரு பக்கம் முறைக்கிறாரு, இவ ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம வீட்லயே காய்ச்ச வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து விதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சில டைம்லாம் வெண்டைக்காய் நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள முத்தியே போயிடும். நல்லா நீங்க பழைய வீடியோல பாருங்க, இவ்வளவு பெரிய வெண்டைக்காய் முத்தி அதை வெடிஞ்சு கூட வெடிஞ்சிடும். அதெல்லாம் வந்து நான் பொறுப்பா அப்படியே வந்து எடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறேன். வாங்கவா போறோம், அதெல்லாம் போடுறாங்கன்னா முறைச்சாரு காலையில் கூட. சரி வேணாம் இருட சாரி தண்ணி அப்படின்னு கவசின்னுட்ட. அதை வந்து தெரியாம போட்டுக்கலாம். தெரியாம போட்டா மட்டும் கிளீன் பண்றது யாரு மேல தெரியாதா? அதுதான் ஒரு பிரச்சனையே. புல்லு இதெல்லாம் வந்து உள்ள கை வைக்கிறதுக்கு நாங்க பயப்படுவோம், பூச்சி இருக்கோன்னு. உங்களுக்கு என்னப்பா, நீங்க போட்டு போவீங்க, கடைசியில என் தலையில தான் விடியும் தீட்டுவாரு. தண்ணி கிண்ணி இது பண்றது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த புல்லு இதெல்லாம் செடி எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். அதில் இந்த பச்சை கலர்ல புழுலாம் ஏதாவது 1-2 இருந்து பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதால பயந்துட்டே தான். மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் மாடி தோட்டம்னா கண்டிப்பாக வேணும். சரி நம்ம ஒரு காலத்தில் வரும்போது அப்புறம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் ஆசையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். நாங்கள் வெண்டைக்காய்லாம் வேஸ்ட்டு, நம்ம இங்கே இல்லைன்னா டக்குன்னு ஊற்றிடுது. ஆனால் நம்ம காய்கறி செடி எல்லாமே பூச்சி தான். ஆமாம், பூச்சி வரும். அங்கேயே இருந்து நம்ம மருந்து போட்டு மேனேஜ் பண்ணா மட்டும்தான். இல்லை மற்றதெல்லாம் சாவடிச்சிரும். மற்றதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரே ரகலை பண்ணிச்சு. போன டைம் கூட எல்லா செடியிலும் ஸ்ப்ரெட் ஆகி செம்மையா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து தக்காளி செடி வந்து தக்காளி அப்புறமா வந்து பச்சை மிளகாய் செடி தான் செம்ம பூச்சி இருக்கிறதுல. தக்காளி தான் ஆனா இருக்கிறது எல்லாத்துக்கும் பரவி விட்டுருவோம் அந்த தக்காளி செடி. அதுக்காகவே நான் தக்காளி செடி போடக்கூடாதுங்க. எனக்கு இதை கட் பண்ணவே மனசு இல்ல. அழகா இருக்குது இல்ல, கட் பண்ணவே மனசு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அப்படிதான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஐயோ குட்டி குட்டியா இருக்குது அப்படின்ற. ஆனா அது நம்ம கட் பண்ணாலும் வேஸ்டா தானே போயிடும். இருந்தாலும் பாவமா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து கீரை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம்.
பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன், நல்லா வந்து கட் பண்ணி வச்சாச்சு கீரையை. கொஞ்சம் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா வந்து போட்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். நல்லா வர மிளகா வேறு போட்டிருக்கிறேன். கீரை வந்து குவான்டிட்டி வந்து ஒரே கட்டு தான், அது கம்மியாக தான் இருக்கும். வெந்துச்சுன்னா பொசுக்குன்னு ஆயிரும். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா தெளிக்கிற அளவுக்கு, சும்மா ஒரு அந்த மிளகாத்தூள்லாம் வந்து அந்த பச்சை வாசம் போட்டோம். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு, எங்களா ஸ்பூனை காணோம், வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கீரையை சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு ஏன்னா வந்து முள்ளங்கிலாம் இருக்குது, அதெல்லாம் வேகணுன்றதுனால வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். மற்ற கீரைலாம்னா அப்படியே சும்மா தண்ணி தெளித்தாலே போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா வந்து நம்ம கழுவுற அந்த ஈரப்பதமே நிறைய இருக்கும். அப்படியே வதக்கிட்டே இருந்தாலே வெந்துடும். சிம்மில் வச்சு வதக்கிடுவேன். இது லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம், ஏன்னா வந்து காய் இருக்குது வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் கொஞ்சம் நல்ல ஏஜ் பீப்புள் தான். அவர் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்லி வைப்போம் பார்க்காதவங்களுக்கு. எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது தானே. ஒருவேளை அந்த டிப்ஸ் வந்து உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல்லுன்னா வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கினா உங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். தண்ணி வந்து காலையில் வந்து ஏஞ்சதும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி குடிக்க சொல்கிறாரு. அது எப்படின்னா வந்து இடது கால் முன்னாடி வச்சு இடது கையில் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம முழுங்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லாமல் வந்து தண்ணி வாயில் ஊற்றிட்டு ஒரு 3 முறையாக நிறுத்தி குடிக்க சொல்கிறாரு. வாய் வந்து முடிஞ்சது இப்படி பெருசாக இது பண்ணும், அப்படி பண்ணணும். அந்த மாதிரி 3 முறை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வயிறு எல்லா ப்ராப்ளமே எல்லாத்துக்குமே என்னென்னமோ நிறைய சொன்னார். ஆனால் வந்து வயிறு மெயினாக வந்து இது பண்ணது வந்து வயிறு ப்ராப்ளம் வந்து நல்லா இதாகும், கேஸ் ப்ராப்ளம்லாம். அது இல்லாமல் வந்து வயிறு அந்த அசிடிட்டி அந்த மாதிரிலாம் நல்லா கேட்கொன்னாரு. நிறைய உறுப்புக்கு நிறைய சொன்னார். ஆனால் வந்து நான் அப்பப்போ குடிச்சு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே வந்து நமக்கு ஒரு மாதிரி கேஸாக இருக்கிற காலையிலலாம் ஒரு மாதிரி கேஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த மாதிரி குடிச்சேன்னா உடனே ரிலீஸ் ஆகுது. அவர் சொன்னாப்புல வயிறுலாம் ஒரு மாதிரி ரொம்ப கேஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா அது பாருங்கள் வருது பாருங்கள், அந்த மாதிரி வருது. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது எனக்கு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டேன்னா அப்போ அந்த ஒரு மாதிரி ஏதாவது இருக்க வச்சுதுன்னா வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். உண்மையாக வந்து கேஸ் நம்ம குடிச்சது கொஞ்சம் நேரத்துலேயே அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்பம் மாதிரி வந்துடுது. ஓகே, நல்லது சொன்னால் வந்து நம்ம ஒன்றும் தப்பே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதாக இருந்தால் நல்லது தான் நடக்கட்டுமே எல்லாருக்கும்.
ஆனால் வந்து இது நம்மளோட கருத்து கிடையாது. நான் வீடியோ பார்த்தேன், எனக்கு சேனல் பேர் மறந்துடுச்சு. ஆனால் நல்ல ஏஜ் ஆகிருந்தது அவருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன் நான். வாயில் வந்து ஆனால் காலையில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நம்ம பழைய சாதம் தண்ணி குடிங்க அப்படின்னாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி பச்சை தண்ணி குடிக்கலான்னாங்க. பழைய சாதம் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதான். அவர் வந்து அதை தான் வந்து இன்றைக்கி வரையும் நான் வந்து குடிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். திட்டாதீங்க, இது என்னோடய கருத்து இல்லை. நான் வந்து சரி, ஒரு சிலருக்கு நல்லது நடந்தால் நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸு. ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து செட் ஆனால் நல்லது தானேன்னு சொல்கிறேன் நான். திடீர்னு என்னமோ தோணுச்சு, தண்ணி எடுத்து தாகமாக இருந்துச்சு, வாய் வச்சுட்டு கம்முட்டு இருக்குதா, திடீர்னு தோணவும் சொல்லலான்னு ஆசையாக இருந்தது, சொல்லிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து கீரை வெந்துருச்சு. கொஞ்சமாக வந்து புளி போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே கடைஞ்சிக்கலாம். சட்டியும் இருக்குது என்கிட்ட, சட்டியில் போட்டும் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிக்கலாம், அப்படியே வந்து கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, 2 விசிலே வந்துருச்சு. நல்லா வெந்துட்டுருக்குது, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக வேற செம்மையாக இருக்குது. வித்தியாசமாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரசம் தாளித்து போடலாம். மிளகு, சீரகம், தனியா எல்லாம் வந்து அரைச்சாச்சு. நம்ம வீட்டில் வந்து கவுசிப்பாவுக்கு வந்து ரசம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கூடாது. மிளகு சீரகம் அன்னைக்கே அரைச்சி அன்னைக்கே தான் ரசம் வைக்கணும் பாரு, இல்லைன்னா நல்லாவே இல்லை, சப்புன்னு தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அது முதல்ல இருந்தே பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கு அரைச்சி அப்படியே வைப்பேன். மோஸ்ட்லி வந்து ரசப்பொடின்றது அரைச்சிக்கவே மாட்டேன், அன்னன்னைக்கே அரைக்கிறதுனால அப்படியே இது பண்ணிடுவேன். அது ஒரு வேலையை தினம் அரைச்சிட்டு இருக்கணுமான்னு கூட அம்மா கேட்பாங்க. இருந்தாலும் பிடிக்கலம்மா, என்ன பண்ணேன். அதில் என்ன இருக்குது, எவ்வளவோ சமையல்னா வந்து எவ்வளோ வேலை செய்கிறோம், அதில் என்ன இருக்குதுன்னு நினைப்பேன். கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு, நிறுத்திடலாம். ஒரு முறை வந்து நான் வந்து ஏற்கனவே அரைச்ச பொடி கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை போட்டு வைக்கலாம்னு வச்சோம். என்னமோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது பூண்டுன்னு எல்லாம் ஒன்றா வந்து பண்ணுறோம், அது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, என்னத்துக்கு செய்யறது, நம்ம செய்யறதுன்னா நம்ம பெரிய பிரமாதமாக 10 ஐட்டம்லாம் ஒன்றும் செய்ய போதில்லை. செய்யறது ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ரசம், அவ்வளோதான். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்கிறது தான் எனக்கு சந்தோஷம். என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்பாரு. இருந்தாலும் வந்து அவர் பிடிக்காதது எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காதது அவர் செய்ய மாட்டாங்க. பசங்க வந்து எல்லாருமே வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து அதுக்காக வந்து எதனாலும் கொடுக்கலான்னு நானும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க மாட்டேன். அதில் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிஞ்ச வரையும் செஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1-2 ஐட்டம் தான் செய்வேன். ரொம்ப வந்து பெருமைக்காக வந்து 10 ஐட்டம் செஞ்சுட்டு உட்காரதெல்லாம் நம்மளால் முடியாது, சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து 10 ஐட்டம் செய்ய தயாராக இருந்தாலும் வந்து பசங்க வந்து அப்படியே ரொம்பவா சாப்பிட மாட்டாங்க. என்னத்துக்கு செஞ்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கும் பிடிக்காது. அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொரியல் 2 பொரியல் மேக்ஸிமம், அவ்வளோதான். இப்போ கீரை செஞ்சோம்னா வந்து ஒரு பொரியல் செய்வேன் கூட. கீரை வந்து நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் காய், ஏன்னா வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து பொரியல் வேணும்பாங்க, காய் இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பாடு. அதால் வந்து நான் வந்து பொரியல் மாதிரி ஒன்று செஞ்சுருவேன். அந்த மாதிரி வேணால் செய்யணும், தவிர ரொம்ப வந்து 10 ஐட்டம் செஞ்சுட்டு அப்பவுமே நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, வெரைட்டியாக தட்டில் காட்டினமேன்னு செய்ய மாட்டேன். செஞ்சுட்டு யார் தின்றது? அதால் வந்து ஃபுட்டு வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணவும் தயாராக இருக்க மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைஞ்சாச்சு கீரையும்.
ரசம் வச்சாச்சு, தயிர் இருக்குது, கீரை பொரியல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் வந்து செய்யணும், நார் எடுத்து வச்சுருக்கிறேன், கட் பண்ணணும். கீரை சூப்பராக இருக்குது, பார்க்கவே வந்து செம்மையாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது, செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ரசம் நிறுத்தியாச்சு. இந்த மாதிரி கீரை வெந்தது தண்ணி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவை ஊற்றி வைப்பேன் ஒரு நாளைக்கு. நமக்கு கீரை மட்டும் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம், பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து கம்மியாக வச்சுக்குவோம் தண்ணி. இது வந்து இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, அதால் வந்து இந்த கீரை சூப் வந்து இதில் நம்ம தனித்தனியாக இலையாகவே எடுத்து போட்டுருவேன். இன்றைக்கி ஞாபகம் இல்லாத கடைஞ்சிட்டேன். இதையே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுட்டு கலந்துட்டு கொஞ்சமாக வந்து மிளகு தூள் கொஞ்சம் போட்டுருவேன். கொஞ்சமாக இதில் உப்பு இருக்கும், இதில் இருக்காது. ஏன்னா வந்து இது காரம் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கீரை அந்த இலையாக இருக்கும்போதே எடுத்து போட்டுருவேன். ஆசையாக குடிப்பாங்க, அந்த இலையை வச்சு குடித்து சூப்பராக டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. இது வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சூப்பாக கொடுக்க போகிறேன். இதில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு, அப்புறம் வந்து மிளகுத்தூள். ஐயோ முருகா, இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே வந்து கீரை செய்வேன் நான். கண்டிப்பாக பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். இது வந்து நாங்கள் எல்லாருமே விரும்பி தான் குடிப்போம். கௌசிப்பாக இருந்தாலும் அவரும் குடிப்பார், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நைட்டு, சாட்டர்டே நைட்டு என்ன டிஃபன் செஞ்சோன்றது தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. என்னெல்லாம் பண்ணுறோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி செய்கிறோம். மதியம் சாப்பாடே வந்து கொஞ்சம் இருக்குது. சாய் வந்து என்ன பண்ணாலும் வந்து சாப்பாடு வேணாமா, சாப்பாடு ரசம் இருக்குது, மதியம் கொஞ்சமாக கீரை இருக்கும், எதுவுமே வேணாமா அவனுக்கு. சாப்பாடு வேணாம், நீ என்னன்னா குடு நீட்டுந்தான். சரி பொங்கல் செய்யட்டாடா வேணும்னே நான் கேட்டேன், பொங்கல் செய்யட்டாடா எதுனாலும் குடுன்றா அப்படின்னு. நான் பொங்கல்லாம் வேணாம், வேற எதுனா அவங்க என்னோட இது வர வரையும் வேற எதுனான்னுவான். ஃபேன் போட்டு ஆற வச்சுன்னு வந்துடலாம். முறை தோசை சாய்க்கு என்ன இல்லைங்க, 3 டிக்கெட்டுமே வந்து இப்படி தான் இருக்கணும் தோசை முருகலா. நான் வந்து புதுசு வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து சரவணா போகும்போது சரவணா தானே வாங்கணும், சரவணா வாங்கியிருக்கேன். இன்னும் பழகலை. அது வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுவே வந்துடும் தான் நினைக்கிறேன். நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எடுக்கணும். ஹீட் பண்ண பேப்பர் மட்டும் வந்தது, ஆனாலும் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் ஒரு சில இடம் நல்லா இருக்குது, இங்கே ஒரு சில இடம் கம் இருக்கிற மாதிரி இருக்குது. வச்சு நல்லா இதாக இந்த வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் தேய்ச்சோம்னா சரியாக வந்துடும். நல்ல பெருசாக ஊற்றி அப்படியே கோன் மாதிரி சுற்றி கொடுக்கணும் பசங்களுக்கு. ரொம்ப அந்த மாதிரி இது பண்ணால் விரும்புவாங்க. சரி வந்து இங்கே வந்து சப்பாத்திக்கு தனியாக கல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் பேனில் தான் போடுவேன் சப்பாத்தி. அது வந்து மோஸ்ட்னது நம்ம நான்ஸ்டிக் எதுக்கு நம்ம இதே நம்ம வந்து கொஞ்சம் கல் இது வந்து சப்பாத்திக்கு வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்த காய்கறியை வந்து நம்ம செஞ்சாச்சு, மார்க்கெட்டுக்கு போகல. அதெல்லாம் வந்து
இந்த கல் வந்து செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இங்கே நம்ம வந்து திருத்தணியில் தான் வாங்கினோம். வாங்கிட்டு வந்து அவங்க சொல்லியே கொடுத்தாங்கண்ணா, போனதும் தோசை ஊற்றலாமா சூப்பராக இருக்கும், என்னமோ ஸ்டீல் தானா அப்படி சொன்னாங்க. அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டேன், அப்படியே ஊற்றினாலே வந்துச்சு, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து இன்னொரு கல் வாங்கினோம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரே கடையில் வாங்கினது தான். பசங்க வந்து நல்லா பெருசாக வந்து இது பண்ணி கோன் மாதிரி செஞ்சு தரணும், ஹோட்டலில் போடுற மாதிரி வந்து ரோஸ்ட் மாதிரி வேணும்பாங்க. சப்பாத்திக்கு வந்து அங்கே வந்து 2 இது வச்சுருக்கிறேன், இங்கே வந்து 1 தான் இருக்குது. இதில் சப்பாத்தி போட்டோம்னா வந்து என்னதான் இருந்தாலும் தோசை போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். அதில் இது வந்து சப்பாத்தி போட்டு தோசைக்கு அதை போட்டுடலான்னு அப்புறம் வந்து பெருசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை இன்னும் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் பழகிட்டு எப்படி வரும்னு தெரியல. இது வந்து அப்படியே தான் போட்டேன், நல்லா வந்தது. அது எதுக்கும் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.